Hi, எல்லாருக்கும் வணக்கம். Virtual hugs to all of you. Welcome back to my channel. And today my setup is a little new for me because for the first time நான் என்னோட iPhoneல ஷூட் பண்ணாம என்னோட Samsung phoneல ஷூட் பண்றேன். So displayல இருந்து நான் பார்க்கிறதுக்கு எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. But please do let me know what you guys think and if you prefer this kind of video or என்னன்னு நம்ம பார்க்கலாம். Let's all just learn together and see what works best for our channel. But virtual hugs to all of you and welcome back. இன்னைக்கு வீடியோ வந்து is actually a very requested video from the very beginning. Like நான் ஒரு தடவை என்னோட hair care routine பண்ணும்போது I was talking to you about my Dyson. நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அது பார்க்கணும்னு இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பிலோன்னு. அதில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க yes show us your Dyson அப்படின்ட்டு. But then we got little held up. There was so much happening. எப்போவுமே இந்த வீடியோ எடுக்கணும்னு நினைப்பேன் but I wasn't able to do it. But today finally the day has come and let's meet my Dyson. ஸோ டைசனோட இந்த ஏர் ரேப் அப்படி தான் இந்த செட்டை வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த செட் எப்படி இருக்குங்கிறது ஐ ஹோப் மை எடிட்டர் கேன் லைக் டேக் அ பிக்சர் அண்ட் புட் இட் சம்வேர் ஹியர் ஃபார் யூ கைஸ் ஸோ யூ கேன் see because this is quite old. It is 4.5 years old, more than 4 years old. நான் லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் பண்ணும்போது என் ஹேரை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருந்தப்போ ரொம்ப லைக் ஆல்மோஸ்ட் லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் பண்ணும்போது எவ்ரி ஆல்டர்னேட் டே ஐ யூஸ் டு வாஷ் மை ஹேர் அண்ட் ஐ ஹாவ் டு ட்ரை இட் பிகாஸ் வெட் ஹேரோட போய் நடிக்க முடியாது. ஸோ அதனால் பண்ணும்போது என் ஹேர் ரொம்ப டேமேஜாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் டெய்லி ஸ்ட்ரெயிட்னர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ராப்பராக ப்ளோ ட்ரை பண்ணிக்கிட்டோன்னா நம்ம ஹேருக்கு லெஸ் டேமேஜ் சொல்லிட்டு நான் ரிசர்ச் பண்ணும்போது தான் திஸ் டைசன் வாஸ் ஆல்சோ பிகமிங் வெரி பாப்புலர் அரவுண்ட் சென்னை. அப்போ ஐ ஸ்டில் ரிமெம்பர் ராகவன் ஐ நாங்கள் விஆர் மாலில் இருக்கிற டைசன் அந்த ஷோரூம் ஆர் வாட் எவர் யூ கால் இட் அந்த அவுட்லெட்டுக்கு போய் அவங்கக்கிட்ட எல்லாம் ட்ரையல் பார்த்து ட்ரை பண்ணி somehow I fell in love with it and it was such a big purchase for me. அப்போது ஐ ஸ்டில் ரிமெம்பர் நான் அந்த ப்ரைஸ் என்னென்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இட் டுக் மீ ஆல்மோஸ்ட் 2 to 3 weeks to go to the store because I had to sit and think என்னோட சேவிங்ஸ் எல்லாம் போட்டு வாங்கணுமே எப்படி அப்படின்னு நினச்சி ரொம்ப கான்டெம்ப்ளேட் பண்ணி தான் ஐ பாட் இட். பட் இட்ஸ் பின் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ச்சேசஸ் ஆஃப் மை லைஃப் இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த ஹோல் பியூட்டி செக்ஷனில் நினைக்கிறேன். பிகாஸ் வெரி யூஸ்ஃபுல், very good performance. லைக் ஒரு ஹேர் ட்ரையராக இருக்கட்டும், இதில் இருக்கிற அந்த ஸ்ட்ரெயிட்னிங் டூலாக இருக்கட்டும், கர்லிங் டூலாக இருக்கட்டும், எல்லாமே இட் இஸ் வெரி குட். இஃப் அட் ஆல் யூ திங்க் இட் ஃபிட்ஸ் அண்டர் யோர் பட்ஜெட் அண்ட் உங்களுக்கு அவ்வளோ யூஸ் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா please save up and get the Dyson instead of getting any other hair dryer. This is my opinion, okay? Maybe நான் என்னங்க பார்த்தது என்ன கல்லளவு தான். இதுக்கு நான் பார்க்காத எத்தனையோ ஹேர் ட்ரையர்ஸ் இருக்குது, எத்தனையோ ஸ்ட்ரெயிட்னிங் ப்ரஷஸ்லாம் இருக்குது. மேபி தேர் சம்திங் ஈவன் பெட்டர். பட் என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா ஐ வில் சே த டைசன் இஸ் ரியலி குட். அண்ட் இப்போது இந்த பாக்ஸில் எனக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்கங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஐ ரியலி லைக் திஸ் கேஸ். இது வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லி கேஸ்ன்னு சொல்லி விற்றாங்க. ஆனால் ஒரு நாள் கூட இதை நான் ட்ராவல் கூட்டிகிட்டு போனது எடுத்துகிட்டு போனது கிடையாது பிகாஸ் இட்ஸ் ரியலி குவைட் ஹெவி. ஸோ இட் ஜஸ்ட் சிட்ஸ் இன் மை வேனிட்டி ரூம் பட் இட்ஸ் அ very classy elegant looking box. Idu vandu it's like the old Dyson Airwrap. 4 years ago na it must be like the 2017-18. Oh, it's more than that, I think. More than 4 years old. I think it's like 2017 or 18 batch in the Dyson dryer. So அந்த இதுங்கிறதுனால it was the first color that they had launched. So it's like a grey color with pink. இதுக்கப்புறம் they launched like so many more beautiful colors. Like I think blue, purple அந்த மாதிரி ஒரு கலர் இருந்தது. அப்புறம் இதுலேயே ரெட் இருந்தது, அப்புறம் காப்பர்லாம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். But this is the one I have and I think it's damn cute. I feel like மற்ற ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் I would have chosen this just for the pink and like I think it looks very beautiful. So in the case la vandu you can fit all your Dyson accessories inside. இத ஓபன் பண்ணீங்கன்னா இப்படி தான் இருக்கும். This is how it looks. So it has these compartments. So இந்த கம்பார்ட்மெண்ட்குள்ள தான் இது இருக்கும். Actually this is how I always store it in my vanity because இதுதான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ட்ரையர். இதுதான் வந்து இந்த ப்ளோ ட்ரை பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஹேர் ட்ரையர். மேபி when I use it you'll get an understanding of it. பட் அதை தாண்டி இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து நான் இது வரைக்கும் யூஸே பண்ணாத ஒரு ரோலர் ப்ரஷ் மாதிரி இருக்கும். This I think if you want to set your hair into curls or something you can use that. These two I use very frequently. இதில் ஒன்று வந்து இட் இஸ் ஃபார் ஸ்ட்ரெயிட்டனிங் யோர் ஹேர் அண்ட் இன்னொன்று வந்து இட் இஸ் ஃபார் ஷைன் ஆஃப் யோர் ஹேர். எதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ரெண்டுமே நான் யூஸ் பண்ணுவேன். இஃப் ஐ வாண்ட் டு ப்ளோ ட்ரை மை ஹேர் ஸ்ட்ரெயிட்
Okay, அப்புறமா வச்சுக்கிறேன். So இதெல்லாம் வந்து I was doing it when my hair was much longer. So when I had really long hair, நடுவுல தமிழும் சரஸ்வதியும் அப்போ I didn't want to have extensions or wigs or anything like that. So அதனால I grew my hair out. தமிழுக்கும் சரஸ்வதிக்கும் கல்யாணமான அந்த புதுசில் அந்த டைம்லலாம். So அப்போ I grew my hair out and just to maintain it, நான் வந்து daily when I just leave to shoot, நான் ஒரு தடவை அந்த straightening brush, ஒரு தடவை அந்த smoothing brush வந்து யூஸ் பண்ணிட்டு போயிட்டேன்னா then I'll be fine for the whole day. So அப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். But once I cut my hair short, I literally don't even touch them anymore. And இதுதான் வந்து the air wrap, which is technically used to like curl and set your hair. The curls are not long lasting. இப்போ நம்ம டாங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், எனக்கு ஏன் முடி டைப்புக்கு நான் டாங் பண்ணேன்னா அட்லீஸ்ட் நான் தலை குளிக்கிற வரைக்கும் அந்த பெண்ட் இருக்கும். ப்ராப்பர் கேர்ள்ஸ் மாதிரி இல்லைனாலும் அந்த பெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு இட் லாஸ்ட். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஹேர் உங்களுக்கு இருந்ததுன்னா கேர்ள்ஸ் வில் லாஸ்ட் மச் லாங்கர். இந்த ஏர் ரேப் வந்து ஐவ் சீன் மெனி கேர்லி ஹேர் யூடியூபர்ஸ் யூஸ் இட். என் ஃப்ரெண்டு கூட யாருக்கெல்லாம் நல்ல சுருட்ட முடி இருக்குமோ அவங்கெல்லாம் இந்த ஏர் ரேப் யூஸ் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்கள் கேர்ள்ஸை வந்து அதை செட் பண்ணி கொடுக்கும். ஐவ் சீன் இட் விஷுவலி, என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஐ நோ இட் ஒர்க்ஸ். பட் என்னோட ஹேர் டெக்ஸ்சர் நீங்கள் மற்ற வீடியோஸில் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஸ்ட்ரெயிட் அண்ட் சில்கியாக இருக்கும். அதுதான் வந்து என்னோட நேச்சுரல். இப்போ வந்து நான் தலை குளிச்சிருக்கேன், நான் ட்ரையோ எதுவும் பண்ணல. நான் ராகவ் கூட சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். பட் நான் I haven't even combed my hair and you can see that this is the texture of my hair. ஸோ அதனால் ஏன் முடிக்கு நான் வெறும் இந்த ஏர் ரேப் மட்டும் யூஸ் பண்ணேன்னா எனக்கு சுத்தமாக அந்த கேர்ள்ஸ் நிற்காது. லிட்ரலி நான் வேனிட்டி ரூம்லேருந்து ஹாலுக்கு நடந்து வர்றதுக்குள்ளே அது அப்படியே ஃபால் ஆகி ஃப்ளாட் ஆகிடும். அதுக்கு நான் ஏதாவது ஒரு மூஸோ இல்லை அந்த ஸ்டைலை கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் ஐ டோன்ட் ப்ரிஃபர் இட் பிகாஸ் ஐ ஃபீல் லைக் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி இதை பண்ணுற அளவுக்கெல்லாம் இது இல்லை. நான் அதுக்கு பதிலாக ஹீட் ப்ரொடெக்டன்ட் யூஸ் பண்ணி கர்லர் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ என்கிட்ட இஃப் ஐ குட் கோ பேக் இன் டைம் அண்ட் சேஞ்ச் திஸ் பர்ச்சேஸ், அப்போது இது நாலும் இல்லாமல் ஒரு வேரியண்ட் வரும்னு நினைக்கிறேன் டைசனில் ஃபார் லைக் அ slightly cheaper price. I think ஒரு 7,000 8,000 or nearly 10,000 கம்மியாக வரும்னு நினைக்கிறேன். when you avoid this or something, I don't remember the combination. maybe எனக்கு அது என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயோ எதுலையாவது உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த மாதிரி சில காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட if you guys prefer it, you can buy it. நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் வந்து டைசன் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா definitely don't stick to an online commitment. கண்டிப்பாக ஒரு கடைக்கு போங்க where you can see it, யூஸ் இட் அண்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த நாளே வாங்காதீங்க. இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டே போயிட்டு நீங்கள் உங்கள் ஹேர் ட்ரை பண்ணுறது அந்த பேசிக் திங்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் நீங்கள் எந்த பர்பஸ்க்காக இது வாங்க போகிறீங்க. இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்னிங் பர்பஸ்க்காக வாங்க போகிறீங்கன்னா 2வது நாள் போய் வெறும் அந்த ஸ்ட்ரெயிட்னிங் ப்ரஷ்ஷை உங்கள் முடியில் யூஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுங்க. அன்றைக்கும் வாங்காதீங்க. இல்லை நீங்கள் கேர்லிங் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேர்ள்ஸை உங்கள் முடியில் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபுல் டே நீங்கள் அது எவ்வளோ நேரம் லாஸ்ட் ஆகுதுன்னு பாருங்கள். உங்கள் ஹேர் டெக்ஸ்சருக்கு அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஃப் யூ பை இட் ஆர் டிசைட் டு நாட் பை இட், ஐ திங்க் அந்த டிசிஷன் வந்து இன்னும் இன்ஃபார்ம்டாக இருக்கும். ஒரு மாதிரி எடுத்தோம் கவுத்தோம் அந்த மாதிரி இது வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் அ ப்ரிட்டி பிக் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதனால் தட்ஸ் வாட் ஐ வுட் ரெக்கமெண்ட். அண்ட் அதுக்கப்புறம் மற்றபடி இதில் வந்து இந்த வாரண்ட்டி கிரண்ட்டி அதெல்லாம் இருக்குது. ஸோ திஸ் கேஸ் இஸ் வெரி நைஸ் டு கீப் எவ்ரி திங் இன்சைட் அண்ட் ஒரு மாதிரி சேஃபாக இருக்கும். லைக் நான் இத்தனை வருஷம் இதை வந்து ஒன்றும் ஆகாமல் டச்சூட் ஒன்றும் ஆகாமல் வச்சிட்ருக்கேன்னா ஐ ஃபீல் திஸ் கேஸ் ரியலி ஹெல்ப். ஸோ அதனால் இந்த கேஸும் இருக்குது. இன்னொரு விஷயம், டைசனில் ஒரு ட்ராபேக் அப்படின்னு நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு ஊரில் நீங்கள் வாங்கின டைசன் வந்து எல்லா ஊர்லேயும் வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னோடய டாங்ஸ்லாம் உங்களுக்கு சில வீடியோஸில் காமிச்சிருப்பேன்ல, அதெல்லாம் வந்து நான் துபாயில் வாங்கினேன். ஸோ இது நான் இந்தியாவில் வாங்கினதுனால இந்த மாதிரி பின் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட இந்தியன் சாக்கெட்ஸில், பவர் சாக்கெட்ஸில் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்விட்ச் போர்டில் இதுதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாக்கெட் இருக்கும். பட் நான் துபாயில் வாங்கின என்னோட கர்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்கொயர் பின் இருந்துச்சுன்னா அது வந்து துபாயில் எல்லா ஸ்விட்ச் போர்ட்லேயும் இருக்கும். இங்கே வந்து நான் அதை யூஸ் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு கன்வெர்ட்டர் மாதிரி நான் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணேன்னா அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பட் இந்த டைசன் வந்து நீங்கள் இந்தியாவில் வாங்கினதை யூஎஸ்லேயோ எங்கேயாவது யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வேலை செய்யாதான். பிகாஸ் அதோட வோல்டேஜும் இதோட வோல்டேஜும் ஏதோ வித்தியாசமாக எனக்கு புரியல. அது ஏன் அப்படி பண்ணுறாங்க அந்த டைசன்காரங்கன்ட்டு. ஏன்னா இது வந்து இவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்குகிறோம், நம்ம எங்கே போனாலும் இந்த டைசன் வேலை செய்யணும்ல, அதுதானே நியாயம். ஆனால் அதில் ஏன் அவங்க அப்படி ஒரு கேட்ச் வச்சுருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஐ எம் நாட் வெரி டெக் சாவி டு நோ மச் அபவுட் இட். பட் இது எனக்கு தெரியும். ஸோ ஐ தாட் எனக்கு தெரிஞ்சதுனால உங்களுக்கும் சொல்லணும், நீங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட டைசன் ருட்டீன்
நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம ப்ளக் பண்ணிப்போம். ஸோ இதுதான் வந்து நம்ம டைசனோட மெயின் பேரல் லைக் வெயிட். இது கூட ஒரு அட்டாச்மெண்ட் தாங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டினேன்ல, அது எல்லாமே அட்டாச்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஐயோ, அது எல்லாமே அட்டாச்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட மெயின் பேரல். ஸோ இதிலேருந்து தான் நமக்கு இதில் தான் அந்த பவர் கார்டும் இருக்கும். இது தான் நம்ம கரண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணணும். அண்ட் இதில் தான் நம்மளோட செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஸோ இதுதான் இதோட ஆன் ஆஃப் பட்டன். ஸோ இங்கே 0 மாதிரி இருக்குது இல்லைங்களா, இது ஆஃப். இங்கே சைடில் 1 இருக்கும். அந்த 1 வரைக்கும் தள்ளினீங்கன்னா ஆன் ஆகிடும். மேலே இந்த ப்ளூ கலர் டாட் எதை காட்டும்னா 1ல் நீங்கள் வைக்கும்போது வந்து ஏர் ஹாட்டாக வரும். ஆனால் அந்த ப்ளூ கலரில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கோல்டு ஏர் வரும். அதுதான் ஆக்சுவலி டைசனோட ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த கோல்டு ஏர் என்ன பண்ணுன்னா, இட் ரியலி ப்ரொடெக்ட்ஸ் த டெக்ஸ்சர் ஆஃப் அவர் ஹேர் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் அவர் ஹேர். சம்டைம்ஸ் நிறைய டைம் இருந்ததுன்னா நான் இந்த கோல்டு காற்று வச்சே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக என் முடியை வந்து ட்ரை பண்ணிப்பேன். ஹாட் ஏரே டச் பண்ண மாட்டேன். சப்போஸ் ஹாட் ஏர் வச்சு நான் என் ஹேர் அந்த ஸ்ட்ரெயிட்னிங் ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணால் கூட கடைசியில் நான் வந்து ஒரு தடவை இந்த கோல்டு ஏர் வச்சு ஐ வில் கம்ப்ளீட்லி லைக் ஜஸ்ட் கூல் டவுன் மை ஹேர் லிட்டில் பிட். ஐ ஃபீல் தட் அது வந்து ஃப்ரிஸ் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். இது என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷல்ட்டியே. இது ஆக்சுவலி சொல்லும்போது கூட எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, பட் நான் யூஸ் பண்ணும்போது ஐ நோ தட் ஐ ஃபவுண்ட் தட் ஸோ இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃபீச்சராக இருந்துச்சு. அடுத்ததான் இந்த சைடில் வந்து ஃபேன் சிம்பிள் போட்டு இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஆப்வியஸ்லி ஐம் ஷுர் பை நவ் யூ குட் ஹவ் கெஸ்ட் இட். இது வந்து ஸ்பீட் செட்டிங் ஃபார் ஃபேன். ஸோ இது 1 ஸ்பீட் ஃபேன், 2 ஸ்பீட் ஃபேன், 3 ஸ்பீட் ஃபேன். ஸோ உங்களுக்கு என்ன ஸ்பீடில் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். நான் எப்போவுமே ஐ திங்க் ஐ ப்ரிஃபர் இட் இன் த மிடில். அண்ட் இந்த பக்கம் இருக்கிறது வந்து இட்ஸ் ஹீட் செட்டிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு ஏர், நார்மல் ஏர், ரொம்ப ஹாட் ஏர். ஸோ இந்த 3 செட்டிங் இருக்குது. ஆக்சுவலி டைசனோட ரொம்ப ஹாட் ஏரே ஒரு நார்மல் ஹேர் ட்ரையரோட மீடியம் ஏர் தான், லைக் மீடியம் சூடு தான். அந்த அளவுக்கு தான் இருக்கும். இட் இஸ் அந்த விதத்தில் இந்த ஹீட் செட்டிங்ஸ்லாம் ஆக்சுவலி கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த டைசனில். ஸோ இப்போ நான் உங்களுக்கு என் ஹேரை எப்படி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறேன். ஸோ இது வந்து ஃபிட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இங்கே உங்களுக்கு தெரியுதுங்களா, 4 ஓட்டை மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி இதில் பார்த்தீங்களா 4 விஷயங்கள் இருக்குல்ல, இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஸ்க்ரூ மாதிரி. அதையும் இதையோ ஒரு அளவுக்கு நம்ம வச்சிட்டோம்னாலே முடிஞ்சிடுச்சு, ஃபிட் பண்ணிட்டோம். தட் இஸ் இட், ஓவர். இப்போ இதை வெளியில் எடுக்கணும்னா இங்கே ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணி இதை நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உள்ளே வச்சு திருப்பினோனாலே இட்ஸ் டன். இப்போது சூப்பர் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கத்துலேருந்து ஒன்றுமே வராது, காற்றே வராது. இந்த டம்மியாக ஒரு சைடு இருக்கு இல்லைங்களா, இதிலேருந்து தான் காற்று வரும். இதை நான் கற்றுக்கிட்டதே புஷ்ஷுன்னு அடிச்சு தான். நல்லா இப்படி வச்சுட்டு எங்கள் அம்மாவுக்கு ஹேர் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். நல்லா என் மூஞ்சி மேலே தான் வந்தது முடி, காற்று. ஸோ அதனால் ஐ லேர்ன்ட் திஸ் த ஹார்ட் வே. So இப்போ let me just show you. It's going to be really loud. So I think my editor will mute it and put some nice பாட்டு for you. So அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே check it out, okay? இப்போது நான் வச்சுருக்கிற செட்டிங் வந்து மீடியம் ஹீட், மீடியம் ஃபேன், அண்ட் இப்போ நான் ஆன் பண்ண போகிறேன். இதுதான் சத்தம். இப்போது see, look at that speed. நல்ல ஒரு பாலிவுட் ஹீரோயின் மாதிரி இருக்கேன்னா. ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிடுறேன். நான் வந்து என் ரூட்டை மட்டும் ஃபஸ்ட்டு காய வைக்க போகிறேன். ஸோ ரூட்னா என்னென்னா நம்ம மண்டைக்குள்ளேருந்து வருதுல்ல அந்த செக்ஷன், அங்கே இருக்கிற அந்த முடியை மட்டும் நம்ம காய வச்சுக்கலாம். ஸோ ஓரளவுக்கு என்னோடய ஹேர் வந்து ட்ரை ஆகிடுச்சுங்க. 99% என் ரூட் வந்து ட்ரை ஆகிடுச்சு. அண்ட் கீழே வந்து இட்ஸ் ஸ்டில் a little wet because today I think I'm going to try the air wrap. என்னன்னா இப்போ வந்து நான் இதோட இந்த செட்டிங்கை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். பை த வே இட்ஸ் ஆல்சோ வெரி வெரி லைட் வெயிட். இதுக்கு முன்னாடி நான் வந்து 2 ஹேர் ட்ரையர், ஒன்று எங்கள் அப்பாவோட ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் நானே ஒரு ஹேர் ட்ரையர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஐ ஃபீல் திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெயிட்லெஸ். ஜென்ரலாக அந்த ஹேர் ட்ரையர்லாம் ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம பிடிச்சிட்டு இருந்தோம்னாலே கை ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். whereas I feel like the Dyson is a little more
லைட் வெயிட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் லைட் வெயிட் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், இவ்வளோ பவர் வராது. பிகாஸ் நான் வந்து ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லி ஹேர் ட்ரையரும் வச்சுருக்கேன். மேபி சம்டே I'll show you guys that. அந்த ஹேர் ட்ரையர் வந்து இட்ஸ் வெரி வெரி லைட் வெயிட், பட் அதில் இவ்வளோ பவர் வராது. ஸோ சப்போஸ் எனக்கு லாங் ஹேர்லாம் இருக்கும்போது அந்த ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணேன்னா கிட்டத்தட்ட ½ an hour ஆகும் எனக்கு வந்து முடி ஓரளவுக்கு காயறதுக்கே. ஸோ அது கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் far better. ஸோ I'm going to use the குட்டி ஏர் ரேப் ரோலர். ஸோ இது வந்து சின்னது, இது பெருசு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா. அண்ட் இதில் வந்து டைரெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. as you can see there are arrows அந்த குட்டி குட்டி ஸ்ட்ரிப்பில். ஸோ அது எந்த சைடு கேர்ள் ஆகுங்கிறத இதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இன்வெர்ட் கேர்ள் வேணும்னாலும் இல்லை அவுட்வர்ட் கேர்ள் வேணும்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து எப்படின்னா உங்கள் முடி அப்படியே கட்டி பிடிச்சிக்கும், இழுத்து கட்டி பிடிச்சிருக்கோம். அது ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஸோ அதனால் அதையும் இன்னைக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதை ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டு இது வந்து எப்படி போகுது, இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நான் எப்போவுமே கொஞ்சம் டிஸ்லெக்ஸிக் ஆகிடுவேன். எப்படின்னு எனக்கு புரியாது. ஓகே, ஸோ இது இப்படி இருக்குது இல்லைங்களா. ஸோ இட் வில் பி அவே ஃப்ரம் மை ஃபேஸ். தட்ஸ் வாட் ஐ வாண்ட். ஸோ தட்ஸ் குட். இப்போது அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஐம் ஜஸ்ட் கோயிங் டு லைட்டாக ப்ரஷ் மை ஹேர். நாட் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் ஜென்டலாக என் முடியை வந்து லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் எனக்கு என்ன பார்ட்டிஷன் வேணுமோ அந்த பார்ட்டிஷன் எடுத்துக்கலாம். ஐ திங்க் அ சைட் பார்ட்டிஷன் வில் பி குட் இனஃப். இப்போ ஆஃப் லைட் எனக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் ஐம் கெட்டிங் தீஸ் பெண்ட்ஸ். இது நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு வரும். அதுக்கப்புறம் நான் ஹேர் கலர்லாம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு வரல. இப்போ திரும்ப மேபி ஐ ஹேவன் கலர்ட் மை ஹேர் அண்ட் ஐம் அலோவிங் மை ரூட்ஸ் டு க்ரோங்கிறதுனால மறுபடியும் வருதான்னு தெரியல. பட் எனிவேஸ் அந்த பெண்ட் இதில் போதான்னு பார்ப்போம். இல்லைனா we'll do something about it. இப்போ before I move on with the air wrap, I'm going to use this heat protectant spray. Okay. So இது போட்டதுக்கப்புறம் I don't know நான் செக்ஷன்ஸ் எடுக்கணுமான்ட்டு அப்படியே ட்ரை பண்ணி பார்ப்போம். வரலன்னா நம்ம வந்து செக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து எவ்வளோ கம்மியாக நீங்கள் வந்து ஹேர் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இது கேர்ள் ஆகும். இதுக்கு மட்டும் நான் ஹீட் செட்டிங் இருக்குது இல்லைங்களா. இங்கே இருக்குல்ல ஹீட் செட்டிங். கேன் யூ சி the 3 dots? I'm going to push it to the maximum setting. That's it. ஃபேன் எல்லாம் அதே தான். ஸோ இப்போ பாருங்களேன், முடியை வந்து எந்த செக்ஷன் நம்ம பிடிச்சிக்க பண்ண போகிறோமோ அந்த செக்ஷனை மட்டும் பிடிச்சிக்கிட்டு ஆன் பண்ணிக்கோங்க. இப்போது இது பாருங்களேன், it will just hug the hair. ஐயோ மற்ற முடியெல்லாம் கூட ஹக் ஆகுது. அண்ட் நம்ம வந்து இது எவ்வளோ பக்கத்தில் வேணுமோ ரூட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு மேலே ஒரு கைக்கு தான் வேலை. I just keep moving it back and forth. I feel like அப்போது எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு. சாரி if it's too loud for you. விட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? Can you see it? That's the bend that you get, which is very beautiful but won't last long. I think sections எடுத்தா பெட்டராக இருக்கும்ன்ட்டு. பட் இன்னும் ஒன்று ட்ரை பண்ணுவோம். Okay, I give up. I'm going to divide this hair into sections and do it. So கீழே இருக்கிற முடியை ஃபஸ்ட்டு டைசன் பண்ணுவோம். Okay, all of this is pretty much done. இப்போ இங்கே இருக்கிற முடியை 2 செக்ஷனாக எடுத்து பண்ணலாம். It's all a learning. Life is a learning. Okay, so that's the result it gives you, and it's not very hot. Like I would say it's not such a dangerous tool. Like என்னோட ஹீட் டாலரன்ஸ்க்கு இது டாங்கை விட மச் பெட்டர். டாங்லாம் இப்படிலாம் தொட்டுச்சுன்னா டக்குன்னு சூடு வந்துடும். பட் திஸ் இஸ் ஃபார் பெட்டர். ஸோ இதுதான் வந்து ஒரு பிட் நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இந்த சைடை ஃபுல்லாக பண்ணிவிட்டு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். A few minutes later. I'm almost done. இன்னும் ஒரு செக்ஷன் இந்த செக்ஷன் தான் பண்ணும். அண்ட் ப்ளஸ் இதில் கொஞ்சோண்டு முடி எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ வித் தட் I'll be done. You can see the hair looks amazing now. But
Looks really nice, no? இப்போ இதையும் முடிச்சுட்டு வரேங்க. அதுக்குள்ளே என் ஃபோன் வந்து தானாக ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்கணும். I will be back. And that's what this side looks like. It's very beautiful, very silky as you can see. ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், பவுன்ஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஷார்ட் ஹேரில் யூஸ் பண்ணுறதுனால ஷார்ட் ஹேரில் இன்னும் லாங் லாஸ்டிங்காக இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ இதுதான் இந்த சைடு இப்போ நான் போட்டிருக்கேன்ல, இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சைடு நான் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே இது விழுதா இல்லையா நம்ம பார்க்கலாம். ஓகே. A few moments later. இப்போ வந்து இட்ஸ் டைம் டு சேஞ்ச் த பேரல். ஸோ நான் லெஃப்ட் சைட் பண்ணும்போது ஐ யூஸ்ட் இந்த மாதிரி அவே ஃப்ரம் மை ஃபேஸில். ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணி வச்சுட்டு ஆப்போசிட் ஆரோ இருக்கிற பீஸை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா, ஆரோ வந்து இந்த பக்கம் அவே ஃப்ரம் மை ஃபேஸ்ன்னு இருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நம்ம ஒரு செக்ஷன் எடுத்துகிட்டு அதை நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டு இதை எப்படி பிடிச்சிக்கிட்டோம்னா அது சுற்றிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த சைடை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வரேன். மேபி ஒன் மோர் ஐல் ஷோ. Yeah, so let's brush it out. And this is my final look with my Dyson Airwrap. Actually it's pretty good. Long hair இருக்கும்போது I don't know, மேபி நான் அப்படியே ட்ராமடைஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தடவை ஒரு கல்யாணத்துக்கு இது உட்காந்து எனக்கு லாங் ஹேர் இருக்கும்போது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் உட்காந்து ஃபுல்லாக பண்ணிவிட்டு காரில் ஏறி போயிட்டேன். அந்த வென்யூ போய் ரீச் ஆகும்போது பார்த்தா என் முடி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அந்த ட்ராமாலேருந்தே நான் வெளில வரலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எப்போ இது பண்ணாலும் இது லாஸ்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டே பண்ணுவேன். பட் இந்த தடவை ஓரளவுக்கு ஏதோ அது நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இதுக்கப்புறமும் நான் ஒரு வீடியோ எடுக்க போகிறேன். ஸோ அந்த வீடியோ வரைக்கும் இது இருக்கான்னு நான் பார்க்க போகிறேன். பட் எஸ், ஸோ எனக்கு டைசனில் பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். எனக்கு டைசனை பற்றி தெரிஞ்ச விஷயங்கள், நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட சொல்லியாச்சு. ஐ திங்க் ரொம்ப நாள் முன்னாடி உங்களில் சில பேர் கேட்ட வீடியோ. ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஃபைனலி உங்களுக்காக என்னால் இது பண்ண முடிஞ்சது அப்படின்ட்டு. ஸோ ப்ளீஸ் நீங்களும் வந்து எந்த ஒரு பர்ச்சேஸாக இருந்தாலும் ப்ளீஸ் டேக் அன் இன்ஃபார்ம் டிசிஷன். இன்றைக்கி நான் டைசன் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறதுனாலலாம் நீங்கள் அதை வாங்கணும்னு அவசியம் இல்லை. இதுதான் மார்க்கெட்டில் பெஸ்ட்டுங்கிறது என்னோட ஒப்பீனியன் தான். அது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் எந்த யூடியூப் வீடியோ இல்லை இன்ஸ்டாகிராம் வீடியோ, எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர் இல்லை உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர், செலிப்ரிட்டி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பற்றி சொன்னாங்கன்னா அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேர் இஸ் நோ ஹார்ம் இன் தட். பட் எனி பர்ச்சேஸில் எனி பொருள் நீங்கள் வாங்கும்போது ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுங்க. 1 இல்லை 2 இல்லை 10 தடவை அதை தாண்டி அதை பற்றி யோசித்தாலும் தப்பே கிடையாது. 4 கடை ஏறி இறங்கி இல்லை 4 வெப்சைட்டில் படித்து எல்லாம் ரிசர்ச் பண்ணி கடைசியாக உங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். Because money is very important. We all struggle so hard to earn it. ஆனால் அதை ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. I was once upon a time the biggest shopaholic. லைக் பார்க்குறதெல்லாம் வாங்கணும்னு ஆசையாக இருக்கும், எல்லாத்தையும் வாங்குவேன். ஒரு மாதிரி ஷாப்பிங் பண்ணாதான் அது வந்து எனக்கு தெரப்பியூட்டிக். அப்செட்டாக இருக்கேன்னா ஷாப்பிங் பண்ணணும், கோவமாக இருக்கேன்னா ஷாப்பிங் பண்ணணும், எந்த ஒரு நெகட்டிவ் எமோஷன் இருந்தாலும் ஷாப்பிங் பண்ணால் சரியாயிடும். அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்தேன். பட் நவ் ஐ ரியலி திங்க் தட் இஸ் நாட் த வே டு பி. பிகாஸ் அது நம்ம என்வாயன்மெண்ட்டுக்கும் நல்லதில்லை, நம்ம ஃபேமிலிக்கும் நல்லதில்லை, நம்ம பாக்கெட்டுக்கும் நல்லதில்லை. ஸோ அதனால் பொருட்கள் வாங்கணும். அஃப்கோர்ஸ் யூ ஹாவ் டு லிவ் அ லிட்டில். ஐ வில் ஆல்வேஸ் அட்வொகேட் தட். லைக் லைஃப்பில் நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணணும், நமக்கு எல்லாம் சந்தோஷம் கொடுக்குதோ அதெல்லாம் பண்ணணும்னு உண்மை இருக்குது. பட் எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. எல்லாத்துக்குமே நம்ம ஒரு லிமிட்டேஷன் செட் பண்ணி தான் வாழணும். ஸோ நீங்கள் உங்கள் லிமிட்குள்ளே என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்கணும். அண்ட் யூ ஷுட் ஆல்வேஸ் லிவ் அ ஹாப்பி லைஃப்னு தான் நான் உங்கள் எல்லாருக்குமே விஷ் பண்ணுவேன். பட் டோன்ட் ஃபீல் எனி ப்ரெஷர். இப்போ டைசனை பற்றி சொல்லிட்டாங்க, டைசன் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, அதை வாங்கினா தான் நம்ம கெத்து அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. எந்த ஒரு மெட்டீரியல் விஷயமும் நம்மளோட கெத்தையோ இல்லை நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறோமோ அதை டிக்டேட்டே பண்ணாது. ஸோ அதனால் அதுக்குள்ளேயும் விழுந்துடாதீங்க. ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஷேர் திஸ். ஸோ அதனால் அதையும் சொல்லியாச்சு. வித் தட் ஸ்டே ஹாப்பி, ஸ்டே பிளஸ்ட் இன் வர்ச்சுவல் ஹக்ஸ். உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூஸிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. இவ்வளோ தூரம் எண்ட் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. அண்ட்
இன்னும் நிறைய வீடியோ ஐடியாஸ்லாம் நீங்கள் எனக்கு கொடுங்க, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களோ. I will try my level best to shoot all of it and post for you guys. So lots and lots of love, and அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.